ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குட்டி மினி vlog. இன்னைக்கு நாங்கள் இஃபா பர்த்டேக்கு போன vlog தான் பார்க்க போறீங்க. நேற்று அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த டெக்கார்லாம் அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது க்யூட்டாக அந்த போலாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக் யோர் ஓன் கேண்டில்னு ஒன்று ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள்கிட்ட ஒன்றுமே பார்த்து கேட்டு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படிலாம் சொல்லி எங்களே வந்து ஊற்ற சொன்னாங்க. எங்களே வந்து மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் யாருமே பண்ணாத ஒன்று அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து கெஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக கைண்டாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை தான் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே ரொம்ப நீங்க நினைக்கலாம் எதுக்கு எக்ஸைட்மெண்ட்லாம், அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு. ஆனா ஒருத்தவங்க நம்ம வந்து யூடியூப்ல பார்த்துருக்கோம், ஒரு விஷுவலா பார்த்துருக்கோம். ஆனா அவங்க நேர்ல பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஆனா நாங்க யார்ட்டுமே போய் பேசல. பட் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் சீக்கிரட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹோலா இப்படிதான் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ருமாலி ரொட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஒரு இடியாப்பம் வச்சாங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஜூஸியாக ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. லிட்ரலாக இர்ஃபானுக்காக சொல்ல, பட் ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்ததே ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எவ்வளோ பெரிய கெஸ்ட்டாக இருந்தாலும் நின்றுட்டு தான் சாப்பிடணும். பஃபே சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ ஓவரால் ரொம்ப